வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, ஒரு காலத்துல கொடிகட்டி பறந்த சினிமா பிரபலத்தின் பரிதாப நிலை வெளியாகியுள்ளது. வாங்க அந்த பிரபலம் யார், அவருக்கு என்னாச்சுன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். 25 வருஷமா நாய் மாதிரி உழைச்சேன். ஆனா இப்போ கொடிகட்டி பறந்த சினிமா பிரபலத்தின் பரிதாப நிலை வெளியாகியுள்ளது. 25 வருடமாக சினிமாவில் பணியாற்றியும் சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற கேமராமேன் ராஜா ராஜன் அளித்திருக்கும் பேட்டி தற்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வருகிறது. தமிழ் சினிமா உலகில் பிரபலமான ஒளிப்பதிவாளராக பணியாற்றி வந்தான் ராஜா ராஜன் என்கிற பாண்டியன். இவர் ராஜாதி ராஜா, மெல்ல திறந்த கதவு, நான் பாடும் பாடல், அம்மன் கோவில் கிளைக்காலே, வைதேகி காத்திருந்தால் போன்ற பல சூப்பர் ஹிட் படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றினார். இவருடைய ஒளிப்பதிவிற்கு மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கையால் விருது வாங்கியும் இருக்கிறார். மேலும் தமிழ் சினிமாவில் உள்ள முன்னணி நடிகரின் சூப்பர் ஹிட் திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணிபுரிந்து இவரை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. சொல்ல போனால் கூகிள் தேடினால் கூட இவர் கிடைக்கவில்லை. ஆனால் திரைப்படங்களில் விவரங்களில் இவருடைய பெயர் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இவரை பற்றி சமீபத்தில் பிரபல சேனல் பேட்டி எடுத்திருக்காங்க. அதில் அவர் தன்னுடைய திரைப்பயணம் குறித்து கூறியிருந்தது. நான் வாங்கினி ஸ்டுடியோவில் கேமரா உதவியாளராக சென்றிருந்தேன். எனக்கு மிகப்பெரிய கேமராமேன் ஜாம்பவன், பாலு மகேந்திரா படங்களில் உதவியாளராக பணியாற்ற வாய்ப்பு கிடைத்தது. அவர் பந்தா பகட்டும் எதுவும் இல்லாத நபர். அவரின் படத்திற்கு பின்பு தொடர்ந்து எனக்கு தனியாக ஒளிப்பதிவாளராக படம் பண்ணுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் நான் பண விஷயத்தில் பெரியதாக டிமாண்ட் செய்ய மாட்டேன். இதனால் எனக்கு பணத்தை ஒழுங்கா வாங்க தெரியாது என்று இயக்குனர் சுந்தர்ராஜன் அடிக்கடி சொல்லுவார். அது அப்படி நான் உழைக்கும் உழைப்பு பற்றி தயாரிப்பாளருக்கு நன்றாகவே தெரியும். பிறகு நான் எதற்கு சென்று சம்பளத்தை கேட்டு பெற வேண்டும் என்று, நான் என்ன பிச்சையா எடுக்கிறேன் என்ற செய்தி, உழைப்புகளால் ஊதியம் தர வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரிய வேண்டும். இப்போது வரை எனக்கு நான் புரிந்த எந்த படத்திலும் செட்டில்மெண்ட் கிடைத்ததே கிடையாது. அட்வான்ஸ் மட்டுமே கொடுப்பாங்க. படம் நன்றாக ஓடினாலும் கூட அதற்கு முறையான முழு ஊதியம் எனக்கு கிடைத்ததே இல்லை. அதே போல அம்மன் கோயில் கிளைக்காலின என்ற படத்துக்காக எனக்கு 15,000 ரூபாய் பேசினார்கள். படம் நன்றாக இருந்தது, அனைவரும் கூறினாங்க. ஆனால் எனக்கு இன்னும் அந்த படத்திற்கு செட்டில்மெண்டே வரல. சினிமாவின் நிலை இதுதான். அனைவருக்கும் கொடுத்து விடுவாங்க. ஆனால் போட்டோகிராஃபருக்கு கடைசி வரை பேமெண்ட் கொடுக்கவே மாட்டாங்க. பாக்கி வைத்து திருப்பி அனுப்பி விடுவாங்க. அதே நிலைமைதான் சினிமா கேமராமேனுக்கும் இருக்கிறது. 25 வருடமாக சினிமாவில் கண்மூடித்தனமாக இரவு பகலாக உழைத்தேன். சில சமயம் அடிபட்டிருக்கிறது. கேமரா முகத்தில் விழுந்து பல் உடைந்தது. வீட்டுக்கு போன நாட்கள் மிக குறைவு. என் பிள்ளைகள் என்னை அநியாயமாக நான் பார்த்தாங்க. ஒரு சில சமயத்தில் என்னை அவர்கள் லாட்சசன் போல பார்ப்பாங்க. ஏனென்றால் நான் வீட்டில் இருப்பதில்லை. பெரும்பாலான நேரம் சினிமாவில் பரபரப்பாக பொழுதை கழித்துவிட்டு வந்தாலும் நாய் மாதிரி வவ்வன் என்று விழுவேன். அந்த காலத்தில் நாங்கள் இது போன்ற கூகுளில் வரும் பெயர்களெல்லாம் விரும்பவில்லை. மன நிறைவாக பணி செய்வோம். நான் பணிபுரிந்த பல முன்னணி நடிகர்கள் தங்கமானவர்கள். விஜயகாந்த் சார் அப்படித்தான். எனக்கு அவர் மிகவும் நெருக்கமாக நல்ல மனிதர். பிரபு சார் மிகவும் அன்பானவர். ஒரு முறை பாண்டித்துறை என்கிற திரைப்படத்தின் படப்பிடிப்பு தலைப்பா கட்டி பிரியாணி நிறுவன ஊழியர்கள் வந்து சமைத்து எங்களுக்கு பிரியாணி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு அன்புமிக்க பிரபு சார் அனைவரையும் மச்சான் என்று அழைக்கக்கூடிய பங்கு அவருடைய. அப்படி மனிதர்களுடன் பணிபுரிந்த நினைவுகள் தான் நாங்கள் இன்றும் ஆரோக்கியமாக இருக்கிறோம். இப்போது அந்த காலத்தில் நாங்கள் மிஸ் பண்ணுகிறோம். அதுதான் பொற்காலம். இப்போது இன்னும் நேர்மை குறைந்திருப்பதாக தோன்றுகிறது. இப்போது எனக்கு எதுவும் வேண்டாம். திரும்பும் பணிபுரியும் எண்ணம் இல்லை. என் குடும்பத்துடன் மதுரை அலங்காநல்லூரில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.